ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் களை கட்டிய பொங்கல் பண்டிகை விற்பனை. சொந்த ஊர்களில் உற்சாகத்துடன் தை திருநாளை கொண்டாடும் பொதுமக்கள். பொங்கல் பண்டிகையின் அடையாளமான ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அவனியாபுரத்தில் கோலாகலம். பொங்கலையொட்டி தமிழ்நாடு காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் 3186 பேருக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்திலே வடிவமைக்கப்பட்ட புதிய வகை மின்சார கார்கள் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். துபாய் சர்வதேச கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற நடிகர் அஜித்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் என ஆர்வம். அமைச்சர் கே.என். நேரு அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம். திருச்சி மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பொங்கல் திருநாளின் தொடக்கமாக தமிழகம் முழுவதும் இன்று போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலையிலே மக்கள் தங்கள் வீடுகளின் வாசல் முன்பு பழைய பொருட்களை தீ வைத்து கொளுத்தி போகியை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கொக்குபாளையம் என்ற கிராமத்தில் மக்கள் அதிகாலையிலே பழைய பாய், கிழிந்த ஆடைகள், கட்டைகள் போன்ற பயன்பாடற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தி பழையன கழிதல் எனும் போகி பண்டிகையின் சிறப்பை உணர்த்தினார்கள். இதுபோல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் போகி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மஹேந்திரா நிறுவனத்தின் மின்சார SUV கார் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். SEV 9 மற்றும் BE6 ஆகிய கார்களின் வாடிக்கையாளரின் சோதனை ஓட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. முழு அளவில் சார்ஜ் செய்யப்பட்டால் 500 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் வகையிலான இந்த 2 வகை மின்சார கார்களும் தானியங்கி முறையில் ஓட்டுநர் இல்லாமலே பார்க்கிங் செய்து கொள்ளும் நவீன வசதிகள் கொண்டவையாகும். குறைந்த நேரத்தில் சார்ஜ் ஆவது, அதிக தூரம் செல்வது இந்த கார்களின் சிறப்பம்சமாகும். இந்த புதிய கார்களின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சரிடம் காரின் சிறப்பம்சங்கள் குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா விளக்கினார். திருச்சியில் அமைச்சர் கே.என். நேரு அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் திமுகவை சேர்ந்தவர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் எந்த பகுதியில் திரும்பினாலும் பொங்கல் விழா தொடர்பான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திருச்சியில் அமைச்சர் கே.என். நேரு அலுவலகத்தில் பொங்கல் விழா களை கட்டியது. இந்த கொண்டாட்டத்தில் அமைச்சர் கே.என். நேரு, மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், மேயர் மற்றும் கட்சியினர், பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் பொங்கல் வைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் பொய்க்கால் குதிரை, சிலம்பம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. துபாய் சர்வதேச கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற 24H கார் பந்தயத்தில் 1991 பிரிவில் நடிகர் அஜித்தின் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது. வெற்றி பெற்ற நடிகர் அஜித்குமார் இந்திய தேசிய கொடியுடன் வலம் வந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றிக்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஜித்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்த அஜித்குமார் தலைமையிலான அணிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அந்த வாழ்த்து செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரை வைகோ அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துரை வைகோ, இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தன்னை வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. சாதாரண நாளில் 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிப்பூ தற்போது 4000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ 2500 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இதேபோல் சம்மங்கி, ரோஜா, செவ்வந்தி, அரளி உள்ளிட்ட பிற பூக்களின் விலையும் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தோவாளை மலர் சந்தை தமிழ்நாட்டின் மிக முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றாகவும் மலர் ஏற்றுமதியின் மையமாகவும் விளங்குகிறது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியை ஒட்டிய ஒரு குட்டையில் யானை கூட்டம் தண்ணீர் அருந்தும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கிறது. உணவு மற்றும் தண்ணீருக்காக காட்டிலிருந்து வெளியேறிய இந்த யானைகள் பத்திரமங்கலம் பகுதியில் உள்ள விவசாயி அமைத்த ஒரு குட்டையில் நீர் அருந்தின. அப்பொழுது ஒன்றோடு ஒன்று கும்மாளம் அடித்தபடி விளையாடுவது, சண்டையிடுவது போன்ற குறும்புத்தனங்கள் கொண்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பாலாறு பெருத்தலாறு அணையிலிருந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த பாலசமுத்திர கிராமத்தில் அமைந்துள்ள பாலாறு பெருத்தலாறு அணை தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து இடது பிரதான கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் பேரில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தனர். மே 3ஆம் தேதி வரையிலான 120 நாட்களுக்கு வினாடிக்கு 665 மில்லியன் கன அடி வீதம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதன் மூலம் சின்னக்கலையம்புத்தூர், மேல்கரைப்பட்டி, தாளையம், கோரிக்கடவு உள்ளிட்ட 16 கிராமங்களை சேர்ந்த 9600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாடு காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் 3186 பேருக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் ஆகிய துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்களது பணியின் பொழுது வெளிப்படுத்தும் நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு பொங்கலின் பொழுதும் முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டு காவல்துறையில் காவலர் நிலை 2, காவலர் நிலை 1, தலைமை காவலர், சிறப்பு சார்பு ஆய்வாளர் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணித்துறையில் பணியாற்றுபவர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோருக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை சிம்மக்கல் சந்தையில் பொங்கல் விற்பனை களை கட்டியது. தமிழர் திருநாளாம் தை திருநாளையொட்டி பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். மதுரை சிம்மக்கல் பகுதியில் கடந்த சில தினங்களாகவே விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மார்க்கெட் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் பொங்கல் வைப்பதற்கான பொருட்களையும் பூஜை பொருட்களையும் வாங்கினர். குறிப்பாக செங்கரும்பு, மஞ்சள் கொத்து, தோரணங்கள், கூரைப்பூ, செம்மண் உருண்டை, பழ வகைகள் ஆகியவற்றை வாங்கி சென்றனர். சிம்மக்கல் பகுதியில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.